சுமார் 20 ஆண்டு காலமாக திமுகவின் தோளிலேயே சவாரி செய்து வரும் காங்கிரஸ் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு டாடா காட்ட திட்டமிட்டு வருவதாக சத்தியமூர்த்தி பவனில் கேட்கிறது சலசலப்பு. இதனால் எந்த கூட்டணியில் காங்கிரஸ் இணைய போகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் கிராம கமிட்டி மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் மக்களவை தொகுதி பொறுப்பாளர்களின் ஆலோசனை கூட்டம் மே 15ஆம் தேதி சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றது. கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பொறுப்பாளர்கள் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தனர். கூட்டத்தில் பேசிய சில எம்எல்ஏக்கள் சிட்டிங் காங்கிரஸ் தொகுதிகளை அமைச்சர்கள் குறிவைக்கின்றனர் என புலம்பி தீர்த்ததுதான் கதர் வட்டாரத்தில் சலசலப்பு. கூட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகி ஒருவரிடம் இது பற்றி கேட்டோம். தென் மாவட்ட எம்எல்ஏ ஒருவர் பேசுகையில், தொகுதியில் சிறப்பாக செயல்பட்டாலும் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இல்லை, கூட்டணி கட்சி என்ற மரியாதை இல்லை, எதிர்க்கட்சி போல அரசு விழாவிற்கு கூட அழைப்பது கிடையாது. அதிமுக பாஜகவினருக்கு கூட அரசு டெண்டர் கிடைக்கிறது, ஆனால் நம்மை திமுக கண்டுகொள்வது கிடையாது. நமக்கு நெருக்கடி முற்றினால் மாற்று அணியை உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். ஆளும் திமுக மீது மக்களுக்கு கடும் அதிருப்தி இருக்கிறது என்றார். இறுதியாக பேசிய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், உங்களது மனவேதனை புரிகிறது. கடந்த வாரமே இந்த கூட்டம் நடந்திருக்க வேண்டியது. நான் சென்னைக்கு கிளம்பும் நேரத்தில் தலைமையிலிருந்து அழைப்பு வந்தது. அவர்களிடம் தமிழக காங்கிரஸ் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தினேன். சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக சில அறிவுரைகளை தலைமை வழங்கி இருக்கிறது. ஆகவே 2026 சட்டமன்ற தேர்தல் காங்கிரசுக்கு பொற்காலமாக அமையும். நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் செயல்பாடுகளை டெல்லி தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. விஜய்க்கு கூடும் கூட்டம், இளைஞர்கள், பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான இடங்களில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் என டெல்லி நினைக்கிறது. அதனால் திமுகவிடம் அதிக தொகுதிகளை கேட்டு பெற முயற்சி செய்வோம். அதே நேரம் மாற்று அணியை உருவாக்க வேண்டும் என டெல்லி நினைக்கிறது. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் இணைந்து தனி அணி அமைத்தால் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் எனவும் ஆய்வு செய்து வருகிறோம் என்று சொல்ல நிர்வாகிகள் உற்சாகத்துடன் கலைந்தனர் என்று கூறி முடித்தார். இது பற்றி காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தியிடம் பேசினோம். கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசித்தோம். நீங்கள் சொல்வது போல எதுவும் பேசவில்லை என சிம்பிளாக முடித்துக் கொண்டார். இந்நிலையில் காங்கிரஸ் கேட்கும் தொகுதிகளை திமுக ஒதுக்கவில்லை என்றால் அதன் கூட்டணியை முறித்து தனி கூட்டணியை சத்தியமூர்த்தி பவன் உருவாக்குமா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். குமுதம் செய்திகளுக்காக செய்தியாளர் ரயான் பாபு. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.